போட்டோடனே கொஞ்சம் இலகும் இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த வெங்காயத்தை வந்து அதில் போடணும். இப்போ வெங்காயத்தை அதில் கொட்டி அடுப்பை அணைச்சிட்டு, வெங்காயம் வேகணுங்கிறது இல்லை, கூழ் கிளறி கூழ் வெந்ததுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு அந்த கூழில் போட்டு நல்லா கிளறிடணும். கிளறிட்டு நம்ம அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஷீட் விரித்து அதை கிள்ளி வைக்க வேண்டியதுதான். இப்போ வடகம் வந்து கிள்ளி வைக்க ஆரம்பித்தாச்சு. இன்னும் 2 விஷயம் சொல்லணும். ஒன்று வந்து நீங்கள் கூழ் வேக வைக்கிறப்போ ஒரு மூடி போட்டு வேக வைங்கன்னு சொல்லியிருந்தோம். அதை மூடி போட்டு வேக வைக்கிறப்போ அந்த பாத்திரத்தோட கூழ் வேகிற பாத்திரத்தோட விதை விட கொஞ்சம் பெரிய தட்டாக போட்டு மூடி வைங்க. அப்போ தான் வேர்த்து வேர்த்து உள்ளே விழாமல் இருக்கும். அப்படி ஏன்னா கூழ் வேர்த்து உள்ளே தண்ணி விழுந்துச்சுன்னா கூழ் தண்ணி பட்டு போகும். அதனால தான் சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு அந்த மூடியை வந்து கொஞ்சம் நீம்பலாக மூடி வைக்கலாம். இல்லை திறந்தே வச்சு நல்லா கிண்டி விட்டு வேக